அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சியால் நீங்கள் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக அமைகிறது. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, புதன் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசி 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகோதர சகாயஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்பு வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. அவர்களுடைய திருமண தடை அகல இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேர இருக்கு. அதோடு அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் மறையுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. புதனோடு சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்து வந்த எதிரிகளுடைய பலம் குறைய இருக்கு. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. வெளிநாடு முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல நல்ல ஒரு லாபத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இப்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.